ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மிஸ்டர் சோன் ஃபீல்ஸ் லோன்லின்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 2 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சாப்பிடான்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்தது வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த எபிசோடு வேறு லெவலாக இருக்க போது முடிஞ்சது ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காதும் போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதை தொடர்ச்சி அவங்களுக்கு புரியும். உண்மையிலே கதை பார்த்தீங்கன்னா போக போக வேறு லெவலான சீன்ஸ் எல்லாமே வருது. முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பாருங்கள். சரிங்க இஸ்லாம், இதோட கதைக்குள்ள போலாமா? இப்போ போன எபிசோட கடைசியில் வந்து தலைவன் அந்த ரென் ஹெவன் சொல்லக்கூடிய கிளானுடைய லீடர் இருந்தவன் நம்ம ஹீரோ கிட்டையும் அப்புறமா அந்த கோடாரி கேங்குடைய லீடர் கிட்டையும் வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்க. அவனை பார்த்தா நம்ம ஹீரோடைய மாஸ்டர் வந்து கவர்மெண்டோடைய ஆட்கள் கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. சீஃப் ரென், ரொம்பவும் நன்றி. ரென் டியான் கிளான் சார்பா நீங்க இந்த கவர்மெண்டால பிடிக்கக்கூடிய ஹெவன் ரென் கிளானை சேர்ந்த கிரிமினல்ஸை பிடிச்சி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. அப்புறம் இவ சிசிய புள்ளியோ மாஸ்டர் கவர்மெண்ட் ஆளுங்க கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா? அது வாசிப்பில்ல தொங்க வர்ற அப்பதானே திசை கழியும். அப்புறம் டை கருப்பு காடா இருக்காங்க, நீங்க என்னடா பண்ணீங்க? நீங்க என்ன எடுத்துன்னு வந்தீங்க? நாங்க எதுக்காகவே இங்க எடுத்துன்னு வரல. நாங்க இங்க வந்து சும்மா பாத்துட்டு போலாம் தான் வந்தோம். சரி சும்மா இந்த வழியா நடந்து போயிருந்தோம். அப்ப தேவையில்லாம இந்த ஆளு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி சொல்லுவோம். அப்ப உள்ளுக்குள்ள யோசிப்பான், இது இதுல இருக்கிறதே பிரச்சனை போதும்னு பாத்துட்டு இருக்க. இவன் வேற கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அதோட நைட் டைம்ல பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு வரான். அந்த டைம் பார்த்தா இவருடைய ஃப்ரெண்டா இருக்கிற யோவும் சீஜா இந்த சைடு வாடா, அவனுக்கு நான் பர்ஃபெக்டான ஒரு விஷயத்த ரெடி பண்ணிருக்கேன். நீ ஒரு பொண்ணு கூட டேட் போகணும் தான் ஆசைப்பட்ட, ஏன் கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிருப்பா. தலைவா அதை நம்பி அவ கூப்பிட்டதுன்னு பேர்ல இப்போ அதுக்குள்ள போலான்னு பார்க்க போறவன் ஒழுங்கா போனல முன்னாடி என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பொறுமையா போறப்பல 7:30 இப்பதான் ஸ்டார்ட் ஆகும். எட்டுமே அழகா இருக்கு, ஆனா என்ன கொஞ்சம் பார்க்க அந்த மாதிரியான இடம் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த 7:30 இவங்க கிடையாது, இன்னொரு வகையில இருக்கும். அந்த லேடிஸ் எல்லாமே வாங்க உங்களுக்கு சந்தோஷமே இந்த இடத்துல நாங்க கொடுக்குறோம், சொர்க்கத்தையே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க ஹீரோ பார்த்தா முகத்தை மூடிக்கிறான். நமக்கு யாருமே வேணாம்பா சாமி, நமக்கு யார் தோணுதோ அவங்க மட்டும் போதும். ஹீரோவும் யோ கிட்ட என்ன சொன்னா எந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கான்றது எனக்கு புரியவே இல்லை சாமி. என்னவோ அவ எல்லாத்தையும் பார்த்துதான் சொல்லிட்டா, யார் இட்டுன்னு போயிட்டு காமிக்க போறான்றது தெரியல. இருந்தாலும் என் ஜென்மத்துல இது வரைக்கும் நான் இந்த மாதிரியான ஒரு இடத்த இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இவ எப்படி இந்த இடத்துக்கு எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இருக்க மாதிரி வரா திடீர்னு. அப்புறம் ஹீரோ அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது ஏய் ஸ்டோன் டீமனே அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடுறான். எவன்டா அதுன்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பாப்பா பாருங்க. ஒட்டு நீ மாதிரி வந்துட்டியா இங்கேயும்? டேய் யுவன் மேங்காங், நீயா? நீ இங்க என்ன பண்ற? டேய் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் இந்த இடத்துல பிளே பை கிடையாதுடா, பொண்ணுங்க சோக்கு எடுத்துன்னு வரல. மார்ஷல் ஆர்ட்ஸோடைய முக்கியமான ஒரு கலை இந்த இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஆளா இருக்கிற ட்ரங்க் அண்ட் இமோர்டல்னு சொல்லக்கூடிய ஆள் கிட்ட கத்துக்கலான்னு தான் வந்தேன். அவங்களால எல்லா விதமான விஷயத்தையும் முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியுமா? அவங்க கிட்ட அந்த ஒரு ரகசியத்தை கத்துக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஹீரோ யோசிக்கிறான், டேய் நாய் இந்த இடம் அந்த மாதிரி ஒரு இடம் கிடையாது, இந்த இடத்துல எவன்டா அவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி தருவான், எப்படா நீ கண்டுபிடிச்சு போறியே தெரியல. ஆனா நான் வேறடா கண்ணு, நான் இங்க வந்ததுக்கான காரணமே என்னுடைய லவ் யாருன்றதை கண்டுபிடிக்க தான் வந்தேன். அவங்க கூட டேட் போனோம். அந்த டைம் ஹீரோவை பக்கத்துல பார்த்து வெக்கப்பட்டு அந்த டைம் பார்த்து ஒரு பொண்ணு வந்ததுக்கு வராங்க. கண்டிப்பா இவங்க தான் எனக்கு தெரிஞ்சுன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்க. அவங்க முகத்திரிய காமிங்க. அப்ப பார்த்தா அவங்க பாட்டியா இருக்காங்க. ஐயோ என்ன வேலைடி பண்ணி வச்சிருக்க, நான் ஓல்டான பாட்டியை மேரேஜ் பண்ணோம். அந்த பாட்டி வித்தியாசமா பார்க்க ஹீரோவோ என்னடா இவங்க நம்மள அப்படி பாக்குறாங்க, இவங்க கூட பண்ண ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் பண்ணு லைஃப் அப்படி இருக்காது, நான் இவங்களுக்கு ஒரு அடிமையா தான் இருக்கணும் போல, அந்த வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியடா. அந்த டைம் ஹீரோவும் ஹலோ பாட்டி, எங்க பாருங்க உங்களுக்கு ஏத்த வயசான ஜோடி நான் கிடையாது, என்னை விட நீங்க ரொம்ப இளமையா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு இளமையான பையன் என்னை விட கிடைப்பான். அதுவும் இல்லாம இங்க உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க, இவனை கூட நீங்க வச்சுக்கோங்க. அவன் கடுப்புல என்ன பண்ண திரும்ப துப்புவான். டேய் வாய மூறா, நீ வந்ததுல இருந்து எதுவுமே பண்ண மாட்டேற, யாருக்கிட்டயும் போய் சேரவே மாட்டேற, எதுக்கு இங்க வந்து சும்மா எங்க பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்க, எதுவுமே பே பண்ணாம இதயத்துல இப்படி சுத்திட்டு இருந்தேன்னா உன்னை வெளியே தெத்திருவோம் பாத்துக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே இவன் டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இங்க வாடா, அவனுக்கு ஆள் செட் பண்ணியாச்சு, அது ஃப்ரீடா அப்படின்ற மாதிரி அவ விளத்தனமா சொல்ல, இவனை வாய பழந்து பாக்கத்துல பின்னாடி இருக்குல்ல மேங்கும் தம்பி போ அங்க போகும்போது இதை விட வயசான பாட்டி இருக்கணும், அப்படி இல்லைன்னா வயசான தாத்தா தான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கணும். ஹீரோ இதை கேட்ட உடனே கடுப்பாயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஷாங்கன்ற இந்த பொண்ணு காமிக்க அவ பார்த்தா ஹீரோ வந்திருக்கு, அதே இடத்துக்கு வந்திருக்கான். சில நாட்களாவே என்ன ஆச்சுன்னு தெரியல நம்மளுடைய ஷீசோக்கு, ஏன் இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வரணும். அப்புறம் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல பார்த்தா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஹீரோவுடைய கிளான் இருக்கிற அவனுடைய ஸ்டூடெண்ட்ஸா இருந்த ஜூனியர்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்றதை விட்டுட்டு பயங்கரமா அவங்களுடைய விளையாட்டு என்ன பொழுதுபோக்கான விஷயங்கள் பண்றது என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த ஷாங்கன்ற பொண்ணு பார்த்துட்டு கடுப்பாயிடுவா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் உங்களுடைய பிராக்டிஸ் போய் பண்ணுங்க, ட்ரைனிங் முக்கியம் இல்லையா? சீசோ இந்த இடத்துக்கு வந்தாருனால நம்மளுடைய சீனியர் கடுப்பாயிடுவாரு. அந்த டைம் இந்த சிசிய புள்ளியும் ஜூனியர் ஏன் ஃபீல் பண்றீங்க, இன்னைக்கு சீசோ சீனியர் வந்து இந்த மூட்ல கிடையாது, நமக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அவருக்கு இப்போ ஆர்வம் இல்லை பெருசா, அதனால இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கான என்ன ரீசன் தெரியுமா? அவர் ரூம்ல தனியா உட்காந்து தன்னுடைய வருங்கால கிரஷ் யாருன்றத போட்டு கணிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்து அதுக்கப்புறம் பூவோட இதழ பிச்சு யோசிச்சுட்டு இருக்கான், யாரு வருமா வராதா. பக்கத்துல பார்த்து யூவோடைய போட்டோ, அவனுக்கு பார்த்தா அவமாலையும் கிரஷ் லைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உண்மையா சொல்ல போனா இங்க பெரிய குழப்பமே இந்த ஷாங்கன்ற இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், ஆனா ஹீரோக்கோ இவன் மேல கிரஷ் இல்லாம அவன் பக்கத்துல இருக்க அந்த யூன்ற அந்த பொண்ணு மேல கிரஷ் இருக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கு யூன்றவளுக்கு யாரு மேலேயுமே கிரஷ் இருக்காது, அவளுக்கு சாப்பாடு மேலதான் கிரஷ் இருக்கும். இப்ப இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, சீதோ ஏன்டா இந்த மாதிரி நைட்ல இந்த மாதிரியான இடத்துக்கு வந்து என்னை விட பெட்டரான
மாதிரியான ஆளை சூஸ் பண்றியா, ஒரு வேலை எப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு அவ வித்தியாசமா யோசிக்கிறா. பார்த்தா ஒரு நாள் வந்து ஷீசோ தனக்கான ஒரு ஒய்ஃபா வந்து இவன மாதிரியே இருக்கிற இன்னொரு கேயை எடுத்துட்டு வந்து காமிக்கிற மாதிரியும், அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை பார்த்தா அவங்கள மாதிரியே இருக்கிற மாதிரியும், இது தப்பாச்சே, நடக்க கூடாது, என்ன ஒரு கொடூரமான நினைவுகள் அப்படின்னு அவன் கடுப்பாயிட்டு இருக்க. மாஸ்டர் பார்த்தா இன்னொரு பக்கம் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த நம்ம ஷீசோ கிட்டே போய் கேட்டுருவோன்ற மாதிரி அவ பார்க்க டக்குன்னு பார்த்தா இவர் பயமுறுத்த யாராவன் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்க, நான் உன்னுடைய மாஸ்டர் மரியாதை கொடுமா, என்னமா நீங்க பண்ணிட்டு இருக்க, நம்மளுடைய கிளான்ல ஒருத்த கூட சமைக்கிறதுக்கு ஆள் இல்லாம நான் பட்னியா கண்ண தெரியுமா, கொஞ்சமாச்சும் சமைச்சு வச்சுட்டு போகணுன்ற ஒரு அக்கறை இருந்துச்சா உனக்கு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா அழவே ஆரம்பிச்சிடும். மாஸ்டர் அழுவாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொல்றதுல மாஸ்டரும் ஓஹோ அந்த பயவழியால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா, நான் பாத்துக்கிறேன், நீ வந்து ஷீசாவுடைய வருங்கால ஒய்ஃப் யாருன்றதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறது தெரியுது. அவன் அந்த தான் பெரிய தப்பு பண்றான். அவனுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். அவன் இதுக்குள்ளதான் போயிருக்கானா. அதுக்கப்புறம் அந்த பார்க்க அங்க ஆல்ரெடி நிறைய பொண்ணுங்களை வந்து நிறைய கசமசை ஈர்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்துட்டு அவனுக்கு நம்ம எங்கடா ஓப்பனா முகத்தை காமிச்சு போனா நம்மள ஒரு மாதிரி கேவலமா பாத்துருவாங்களே சமுதாயத்துல சொல்லிட்டு டக்குன்னு பார்த்து திரும்ப வந்துருவான். மாஸ்டர் எங்க போறீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பதட்டமா யூஸ் சொன்ன இடத்துக்கு வந்திருக்கான். கண்டிப்பா எனக்கு ஏத்த பொண்ணு இவ்வளவுதான் இருக்கணும், தயவு செஞ்சு பாட்டியோ அப்படி இல்லைன்னா தாத்தாவோ காமிச்சிடாதீங்க, என் வாழ்க்கையே இதுல தான் இருக்கு, என் மேரேஜ்ல குழந்தைலாம் பிறந்து நான் பெரிய ஆளா இருக்கணும். அந்த டைம் பார்த்தா அந்த பொண்ணும் நீங்க தான் அந்த ஆமாமா நான் தான் அந்த ஷீசோ டீமேன் ரெண்டு என் கிளானோடைய எல்டஸ்ட் சீனியர், நான் 6 அடி உயரம், எனக்கு எந்த விதமான கெட்ட வழக்கமும் கிடையாது, ஒரு பொண்ணு வாட கூட இது வரைக்கும் மோந்து பார்த்தது இல்ல. அந்த டைம் பார்த்தாலும் யோவும் டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க நினைச்சு, டேய் நீ எப்படி வந்தீங்க. அந்த டைம் அந்த பொண்ணும் நான் கேள்விப்பட்டேன் நீங்க தான் அந்த தைரியமான மிஸ்டர் ஷீயா, பரவாயில்ல அவங்க சொன்னது போலயே நீங்க நேரில் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணு பார்த்துட்டு ஹீரோ லைட்டா வெக்கமாயிடும். இவங்க ரொம்ப அழகா இருக்காங்கப்பா. அந்த டைம் பார்த்து யோவும் அவங்க கிட்ட போயிட்டு சிஸ்டர் நாலன் நீங்க இந்த இடத்துல வர நிறைய மக்களுக்கு உதவி பண்ணுங்க, அதன் அடிப்படையில் என்னுடைய நண்பனா இருக்கிற என்னுடைய ஷீசோக்கும் உதவி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அவனுடைய வருங்கால மேரேஜுக்கு சரியான பொண்ணு யாருன்றத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஓ அப்படியா பார்த்துட்டா போச்சுன்ற மாதிரி அவ்வளவு சொல்ல. அதுக்கப்புறம் அவங்களும் யோ கிட்ட நீ வேற என்னம்மா அடுத்தவங்க சொன்னது கேட்டு இந்த கூட்டு வந்திருக்கேன், நான் ஒன்னும் கடவுள்லாம் கிடையாது, இந்த ஜோடி யாரு கரெக்டா இருப்பாங்கன்னு பார்த்து முன்கூட்டியே காலத்தை கணிச்சு சொல்றாள்லாம் நான் கிடையாது, ஜஸ்ட் கதைகளை சொல்லுவேன், அதுல ஒரு சிலது வந்து நான் கெஸ் பண்றது அப்படியே நடந்துடும். யோவும் சீசோ நான் சொன்னது உண்மையா இல்லையா, சிஸ்டர் நாலாம் பாத்தியா எவ்வளவு சூப்பரான ஆளுங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்டா, இந்த இடத்துல வர நிறைய விதமான ஆட்களுக்கு அவங்க நிறைய அட்வைஸ் பண்றவங்க தெரியுமா, பின்னாடி பார்த்தா இந்த மேங்காங் வந்துருவான். ஓ இதுதான் கதையா, டேய் நீ எங்கடா இங்க வந்த, உனக்கு என்னடா இங்க வேலை. அந்த டைம் அவங்க சிஸ்டர் நாலானும் யாரு இந்த ஜென்டில்மேன், என்ன மன்னிச்சிடுங்க மேடம், நான் தான் யூவன் மேங்கன், நான் இங்க வந்ததுக்கான காரணம் உங்களுடைய அட்வைஸ் கேட்குதான், நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதுல அந்த ட்ரங்கன் இமோர்ட்டலா இருக்கணும், உங்ககிட்ட தான் அந்த ரகசியமான அந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட கத்துக்கணும் போலான்னு வந்தேன், அந்த ரகசியத்தை கொஞ்சம் அட்வைஸ் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அட கடவுளே தம்பி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கப்பா, அவனை இந்த இதுல மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்குல்ல, நான் உண்மையா தான் சொல்றேன், ப்ளீஸ் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க. உடனே இவங்க 3 பேரும் கடுப்பாவாங்க, டேய் எந்த மாதிரி இடத்துக்கு வந்து என்னடா கேட்டுட்டு இருக்க, உண்மையிலே நீ தற்கொலை பையன் தான்டா. இங்க பாருங்க மிஸ்டர் யுவன், நான் ஒன்றும் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிடையாது, அதே மாதிரி எனக்கு எந்த விதமான மார்ஷியல் ஆர்டிஸ்ட்ல ஷார்ட் கட்டும் தெரியாது, நாங்க இந்த இடத்துல வந்து வர கஸ்டமர்ஸுக்கு நிறைய விதமான விஷயங்களை சொல்லி அவங்களை என்ஜாய் படுத்துவோம் அவ்வளவுதான், அதுலயும் நாங்க சில விஷயங்களை வந்து அவங்களுக்காக அட்வைஸா கொடுத்து அவங்கள ஒண்ணு சேர்ப்போம். ஓஹோ ரகசியமான வேலைகளை பார்ப்பாங்களோ, அப்போ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்களுக்கான சரியான சேலஞ்சு யாருன்னு சொல்லிட்டு இவங்க தான் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்து சேலஞ்சுக்கான ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றது என்னவோ இந்த 18+ விஷயங்களை சொல்லி அவங்களுக்கான ஜோடிகளை கண்டுபிடிச்சு சொல்றது, தலைவன் நினைக்கிறது என்னவோ இந்த இடத்துல மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள்லாம் தேர்ந்தெடுத்து இவங்க அட்வைஸை கொடுத்து அவங்களுக்கான சேலஞ்சிங் ஆட்களை சண்டை போட வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஹீரோ உடனே இவன் பார்க்க என்னையாண்டா அப்படி பாக்குற. அந்த டைம் நானும் மிஸ்டர் ஷீயோடைய மேரேஜை பத்தி தான் இந்த இடத்துல பேச போறேன். அந்த மேரேஜுக்கான ஆள் யாருன்னா எனக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க பக்கத்துல, அவங்க பாக்கத்துல சிஸ்டர் நாளான ஹீரோவுக்கும் அவன் புரியாத அவன் பல்ப்ல யார சொல்றாங்க எனக்கு முன்னாடி நீங்களா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. அப்புறம் பின்னாடி இருக்கவன் பார்த்தா இதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒருவேளை இவனா இருப்பானோ அப்படின்னு அவனை பார்க்க ஹீரோ வித்தியாசமா யோசிக்கிறான், இவன் கூட நான் எப்பறம் மேரேஜ் பண்ண முடியும்னு. ஆனா அவன் யோசிக்குது என்னடா மேரேஜ்னா இந்த சண்டைக்கான ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறான்ல அந்த மாதிரியான சேலஞ்சுக்கான ஆளுங்கன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு வாடா என் கூட சண்டை போடுறா, சண்டைக்கு ஒரியாடா அப்படின்ற மாதிரி அவனுக்கு 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் சிஸ்டர் நாளான் வந்து நம்ம யூவை பார்க்க இவ அதுக்கு மேல முட்டா பிசா இருக்கா, நம்ம சொல்ற வர விஷயத்தையே இவ புரிஞ்சுக்காம சாப்பிடறதான் குறியா இருக்கா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டரும் நம்ம ஷாங்கும் பத்தக்குள்ள வந்துட்டாங்க. மாஸ்டர் இந்த இடத்துல இப்படி வர்றது நல்லது தானா, நீங்க முகத்தை கூட மூடாம வந்துட்டீங்க, பரவாயில்ல எங்க இருக்கிற எல்லாருமே கல்யாணம் ஆகாது பொண்ணுங்க தான், அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லையா, எங்க விட்டு போறீங்க, பாவம் இந்த இடத்துல நிறைய பேர் காசு இல்லாம கஷ்டப்படுறவங்க தான் இந்த மாதிரியான வேலைக்கு வந்து செய்யறாங்க. மாஸ்டர் நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. அதுக்கப்புறம் பார்த்த தலைவன் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருப்பான். ஆஹா இந்த இடத்துல முக்கியமான விஷயம் நடக்க போகுது, அவ்வளவு போயிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு வர மாதிரி உள்ள போயிடுவான். மாஸ்டர் எங்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க, நான் இந்த இடத்துல வந்து கேம் விளையாட போறேன், அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல சூதாட்ட கேம் இருக்குது, அதை பார்த்த உடனே போய் உட்காந்துட்டான். உங்களால இந்த இடத்துல பண்ண கொடுக்க முடியுமா, நாங்க பெருசாவே தரோம், ஆனா நீங்க இந்த போட்டியில ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிப்பீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க சேலஞ்ச் பண்ண, நான் ஜெயிச்சு காட்டுறோமா, நான் வீரதீர சூரன்மா இதுல. அந்த டைம் பார்த்தாலும் சாங் வந்து இதை பார்த்துட்டு கடுப்பாயிடுவா, யோ உன்னை நம்பி இதுக்கு வந்து நீ நடா இப்படியே போயிட்டு
பைத்தியக்காரா மாஸ்டர் என்னடா லூசு மாதிரி இப்படி பண்றான். அந்த டைம் பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணுங்கெல்லாம் வித்தியாசமான சவுண்ட் கொடுக்குதுல, அவளுக்கு தான் ரொம்ப கூச்சமா இருக்கு இந்த விஷயத்துல. உடனே அவன் அந்த இடத்த விட்டு போலான்னு பார்க்கவும் டக்குன்னு பார்த்தா இன்னொரு ரூம்ல இருக்கவன் அவளை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துருவான். இன்னொரு பக்கம் பார்த்தா உள்ளுக்குள்ள இடத்துல மாஸ்டர் வந்து விளையாட தெரியாம அந்த சொதப்புறதுல அந்த பொண்ணுங்கெல்லாம் ஐயோ வெளியே போய் அவனுக்கு விளையாடவே தெரியல, இங்கதான் இந்த அசிங்க பத்திரிக்கா அப்படின்ற மாதிரி தத்தி அமைச்சிருவாங்க. அடைச்சா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ நடக்கல. போட்டியில மட்டும் ஜெயிச்சிருந்தா ரொம்பவே ஜாலியா இருந்திருப்பேன். ஆமா இந்த இதுல ஒரு ஷாங்கன்ற கேரக்டர் இருந்துச்சு, எங்க அது அப்படின்னு அவளை பார்க்க அவ இல்ல அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவ உள்ள போன அந்த ரூமை கம்மிக்க அந்த இடத்துல இருக்கவன் பார்த்தா குடிச்சிட்டு போதையில வந்து அந்த வெறியில வந்து வித்தியாசமா அவகிட்ட பண்ணலாம் ட்ரை பண்றான். அவன் தேடி வந்த ஆள் என்னவோ தப்பான ஆளு, அவன் பிடிச்சது என்னவோ தப்பான ஆளு. டே நீ நினைக்கிற ஆளு நான் கிடையாதுடா, நான் ஒரு பையன் மாதிரி அவன் சொன்னாலும் நீ பையனா அப்ப எப்படி உனக்கு இந்த மாதிரி என்ன உடம்புல இருக்கு, எனக்கு பரவாயில்ல நீ பையனா எனக்கு ஓகே தான் மாதிரி அவன் சொல்ல. டே யாருடா நீ அப்படின்ற மாதிரி அவன் யோசிப்பா. வா 2 பேரும் சேர்ந்து ஜாலியா இருப்போம் அப்படின்னு அவன் கிட்ட நடிக்க வர இன்னொரு பக்கம் அவ கடுப்பாயிடுவா. அந்த பதட்டத்திலேயே பார்த்தா அவளுக்கு வர அந்த கோவத்துல அவனை போட்டு தூக்கி போட்டு மிதிப்பா. என்னை விட்டு தள்ளிப்படா மிஸ்டர் ஃபேன், நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட இருந்த அந்த ஆளும் கேட்க இவ்வளவு நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன், என்னையும் அடிச்சிட்டாலாம் எவ்வளவு தேருக்கு இவளுக்கு வேலைக்காரி தானே இந்த தலைவா அப்படின்னு தன்னுடைய கண்ணை எடுத்து அவங்க கிட்ட நீட்டுறான். மிஸ்டர் ஃபேங் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, கண்ணை பயன்படுத்தாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ பயப்படுறியா? இது இந்த பேஞ்சிங் சிட்டி, இந்த இடத்துல என்னுடைய அண்ணன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அதனால நான் இந்த இடத்துல இது பயன்படுத்தினோட எவ்வளவு என்ன கேள்வி கேட்க மாட்டான். நான் ரென் ஹெவனுடைய ஒரு முக்கியமான ஆள் தெரியுமா, நான் ஒரு டெரரிஸ்ட், கவர்மெண்ட் இந்த இடத்துக்கு வந்தாலும் நான் அதை பார்த்து பயப்பட மாட்டேன்ற மாதிரி சொல்லுவோம். எனக்கு இதுக்கு தமிழடா தாமே அவன் ஓடிடுவான். பயந்து ஓடிட்டான். உன் கதைக்கு வாடி, இன்னைக்கு நீ சேர்த்துட்ட, தேவையில்லாம என்னுடைய கோவத்தை தூண்டிட்ட, ஒழுங்கா என் கூட ஜாலியா இருக்கலாம்னா அதுக்கு ஒத்துக்கல, தேவையில்லாம எதுக்கு பிரச்சனையை வேலை கொடுத்து வாங்கிட்டேன். அவளை ஷூட் பண்ணதுக்காக தயாரா இருக்க, ரொம்ப வெறுப்பேற்றுவான். அதுவும் இல்லாம ஒரு வார்த்தை வேற விட்டுருவான், நல்லா தின்னு கோத்து போயிருக்க பண்ணி மாதிரி இருக்க அப்படின்னு அவளை வெறுப்பாயிடுவா. யோகா காமிக்கு அவன் பார்த்தா நல்லா தின்னு இருக்கா. என்னமோ நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல சீசனாலன், எனக்கு தெரிஞ்சு நீ எப்பவுமே அதை புரிஞ்சுக்க மாட்டோமா, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சானா. இவன் பைத்தியார மொத்தம் ஒரு பக்கம் ஹீரோ சுத்தி வந்து டே சேலஞ்சு வாடா, சண்டைக்கு வரியா, சண்டைக்கு வாடான்ற மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ டே தற்கொலை மாதிரி பண்ணாத, வேலை என்னவோ அதை பாரு. அந்த டைம் பார்த்தா வெளியில கொலை பண்றாங்க, யாராச்சும் வந்து காப்பாத்துங்க, தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்க சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஷாங் வெளியே கத்திட்டு இருக்கான். இந்த வயசை கேட்ட ஹீரோவும் வெளியே பார்க்க இந்த ஆளு கண்ணு வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மக்கள் கத்தத்துல ஹீரோ கிட்ட போய் பார்ப்பான். என்னது கண்ணா, எல்லாரும் நகர்ந்து போங்க. எதுக்குடா என்ன பார்த்து பண்ணின்னு சொன்னேன், எவ்வளவு தேர்ந்து என்ன பண்ணின்னு சொல்லியிருப்போம், உன்னை நான் விட மாட்டேடா, உன் கண்ணு தானே கண்ணை வச்சு அடிக்கிறன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஷாங்கு தான் என்னை எப்படிடா நீ பண்ணின்னு சொல்லலாம் சொல்லிட்டு கடுப்புல போட்டு அந்த கண்ணை வச்சு அடிப்பான. அந்த ஆள் அதுக்கே மட்டும் ஆயிடுவான். அவன் அந்த இடத்துல வெறியாயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஜூனியர் சாங் என்னாச்சு உங்களுக்கு சீனியர் அப்படின்னு உடனே அப்பாவி மாதிரி நடிப்பான். இங்க பாத்தீங்களா இந்த கொலகார பாவி என்ன கண்ணு எடுத்து ஷூட் பண்ண காத்துட்டு இருக்கான், எனக்கு பயமா இருக்கு. உனக்கா பயமா இருக்கு ஜூனியர், நீங்க என்ன பண்ற முதல்ல, அதுவா மாஸ்டர் தான் இந்த இடத்துக்கு என்ன பொண்ணு வந்தாரு உள்ள அப்படின்னு கோத்து விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்டோட ஆட்கள் எல்லாம் வந்துருவாங்க. கவர்மெண்டோட ஆட்கள் வந்தாச்சு, யாரும் நகராதீங்க, இந்த இதுல யாரு கண்ணு வச்சுட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாம இந்த இதுல பிரச்சனை பண்ண யாரா இருந்தாலும் எல்லாரையும் நான் கைது பண்ண போறோம் அப்படின்னு வந்து கத்தத்துல நம்ம ஆளுங்க அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல பிரச்சனை பண்ண எல்லாருமே வந்து கவர்மெண்டோட ஆட்கள் வந்து தெருவிலேயே பார்த்தா முட்டி போட வச்சிட்டாங்க. எல்லாரும் வாய மூடின ஒழுக்கமா இருங்க, இதெல்லாம் சத்தம் போட்டீங்க கத்தியை உள்ள சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க பொசிஷனை பாருங்களா, ஏதோ கக்காக்க போற மாதிரி இருக்கானுங்க. ஹீரோவும் அவனுடைய மாஸ்டரை பார்த்து மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க, வாய மூடுறா நாய், நீ பண்ண வேலையால தானே நான் இந்த இடத்துக்கு வந்து இப்படி மாட்டிக்கினேன், அது மட்டும் இல்லாம நான் உன்னுடைய மாஸ்டர் எல்லாம் கிடையாதுடா, நீ வேற ஆளை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவன் பேர் அடையாளம் தெரியாத மாதிரி பேசுறான். ஏன்னா அப்பதான் அசிங்கமாயிட்டு போறதுல இந்த இடத்துக்குலாம் வருவான் என் மாஸ்டர்னு தெரியாம. இங்க பாருங்க, நீங்க பண்ண பெரிய குற்றம் என்ன தெரியுமா, உங்கள யாரோ ஒருத்தங்க தான் பெல்லி பேண்ட்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு சொந்தமான வேலை உயர்ந்த ஒரு துணியை நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, அது ஷூஜாங் பெவிலியன் சொல்லியது. உங்களை யாரோ ஒருத்தங்க இருக்கீங்க, உங்கள ஒருத்தர் சரியான ஆளை அவங்க பாத்துருக்காங்க, விக்டிம் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு யார் அந்த குற்றத்தை பண்ணாங்கன்றத முகத்தை பார்த்து சொல்லுங்க. மாஸ்டரும் இதுங்கெல்லாம் கூப்பிட்டா எல்லாமே நம்மளதான் மாட்டி விட போதுங்க, நல்லா தெரியுது. மாஸ்டர் என்ன சொல்றீங்க, முதல்ல நீங்க என்னையா பண்ற, இது எல்லாத்துக்கு காரணம் நாயே நீ தான்டா. அந்த டைம் அந்த கவர்மெண்ட் ஆளும் டேய் ஒழுங்கா நடத்துக்கடா, பேசாத அமைதியாரா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் அந்த இடத்துல இருக்கிற ஆட்கள் யாரு குற்றவாளின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க முகத்தை. ஃபர்ஸ்ட் எல்லாம் பலியாடு மாஸ்டர் தான், அவர் பக்கத்துல அந்த இடத்துல பொம்பளைங்க எல்லாம் பார்த்தா ஆல்ரெடி நம்ம யுவான் மேங்காங்கு வந்து இவனுடைய கிளான்ல அந்த இடத்துல சண்டை போட்டப்போ சப்போர்ட் பண்ண ஆட்கள். இதால் ரொம்ப வயசானவனா இருக்கான், இருந்தாலும் இவன் பண்ணிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இவன் குற்றவாளியோடைய லிஸ்ட்ல வைங்க, இவன் தான் ஃபர்ஸ்ட் கிரிமினல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹீரோ யோசிக்கிறா டேய் வேணுமே மாட்டி வரீங்கடி. ஹீரோவும் மாஸ்டரை பார்த்து மாஸ்டர் என்ன இப்படிலாம் வேலை பண்றீங்க நீ, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உடனே அவன் ஹீரோ கிட்ட வந்துட்டு இவன் இளம் பையனா தான் இருக்கான், இவனும் அந்த மாதிரியான வேலையை பண்ற ஆளு தான், இருந்தாலும் இவன் பொம்பளை சுக்கு பிடிச்சவன் மாதிரி தான் தெரியுது, இவனும் ஒரு சஸ்பெக்ட் தான் சொல்லிட்டு அவங்கள சொல்ல ஹீரோவோ மாஸ்டருக்கோ பேதியே வெளியே வந்துரும் போல அப்படி ஆயிட்டானுங்க, அவங்கள தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்னு. அந்த டைம் அந்த லேடிஸ் எல்லாம் போயிட்டு இங்க பாருங்க நாங்க தான் சஸ்பெக்ட் 2 பேர் சொல்லிட்டோம்ல, அவங்க 2 பேரும் எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாம உடனடியா வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, இப்படியே விட்டினா அவங்க தப்பிச்சிருவானுங்க. எங்க பாருங்க அவசரப்படாதீங்க, உங்களுடைய கோபத்தினால நீங்க சொல்ற யாரா இருந்தாலும் அவங்கள எல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது, அதனால ஒழுங்கா இன்னும் மிச்சம் இருக்கிற ஆட்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அப்படியா ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த அலையில போய் யூவாங்க தான், அவனை பார்த்து லேடிஸ் எல்லாம் நீங்க கவலையே போடாதீங்க, உங்களை நாங்க குற்றவாளினே சொல்ல போறோம் ஆன்சன், உங்களை தான் முதல்ல நாங்க காப்பாத்துவோம், இவர் ரொம்ப இன்னசென்டானவர், இவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதுல இதுலயே தெரிஞ்சு போயிடுச்சு முன்னாடி இருந்த பகையை தான் இப்ப தீர்த்துச்சுங்க. அவன் கடுப்பாவான், பொம்பளைங்களா என்னை விட்டு போயிடுங்க, எது என்ன வெளியேற்றுறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவும் மாஸ்டர் தான் கடுப்பாவான், என்னடா அவனுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு. சரி எல்லாத்தையும்
மறந்துடு, வேற எதுவும் இதுல பண்ண முடியாது அப்படின்னு பார்ப்பான். அந்த டைம் ஹீரோ அவங்க கிட்ட இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். மாஸ்டர் என்னையா வேலை பார்த்து வச்சிருக்கேன். அப்புறம் சொன்னா அவங்க சொன்ன அந்த பெல்லி பேண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு துணியை பார்த்தா தலைவன் தான் இடுப்புல சொருகி வச்சிருக்கான். டே மாஸ்டர், எனக்கே தெரியாம என்னென்னமோ வேலையை பார்த்து வச்சிருக்கா இந்த வத்துக்கு வந்துட்டு இவனுக்கு வேற அப்படி இப்படி தீவிரமா செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ மாட்டினா நம்ம மானமே போடியுமே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாருமே கவர்மெண்டோட அபிஷியல்ஸ் மூலியமா சாப்பாடு எல்லாம் கொடுக்கறதுல அதை போய் வாங்கிட்டு இருக்க. மாஸ்டரும் பார்த்தா சாப்பாடு போவா அப்படின்ற மாதிரி பிரசாதம் வாங்குற மாதிரி போறான். ஹீரோவோ ரொம்ப ஃபீல் பண்றான். மாஸ்டர் என்னையா நீ இப்படி பண்ணிட்ட, வயசுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் பண்ணுனா, நீ தேவையில்லாம் பண்ணி வச்சிருக்க. இப்போ இந்த விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நம்மளுடைய கிளானை பத்தி என்ன நினைப்பாங்க. அந்த டைம் வந்து ஃபீலிங்கான சில விஷயங்கள் யோசிச்சு பார்ப்பான். தன்னுடைய மாஸ்டர் தன்னுடைய லைஃப்ல ஒரு குடும்பத்தோட ஒரு ஆளா இருந்து நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பான், கூட இருந்து நல்லபடியா பார்த்திருப்பான். அவன் என்னதான் அப்படியேப்பட்ட ஆள் கேரக்டரா இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சாலும் இவனை விட்டு கொடுக்காம எப்பவுமே நல்லா பார்த்திருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு மாஸ்டர் நீ என்ன இருந்தாலும் நீ இப்படியாப்பட்ட ஆளா இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா. என் ஃபேமிலியே உடச்சியா நீ. என்னடா ஆச்சு சீசோ, நீ வாங்கல பிரசாதத்தை கொடுக்க வேணுமா, இதை வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் எத்தனை வர உடனே பார்த்து ஹீரோ கிட்ட போயிட்டு நம்ம மானத்தை காப்பாத்தி ஆகணும், மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அவர்கிட்ட கீழே வந்து பேசுற மாதிரி அவன் உள்ள இருக்கிற அந்த பெல்லி பேண்ட் சொல்லக்கூடிய துணி எடுத்து மறைச்சிருவான். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன பெருசா எதுவும் பண்ணல, எப்பயாச்சும் இதை பண்ற மாதிரி காப்பாத்தி விட்டுரும். என்னடா இவன் சொல்றான்ற மாதிரி அவனுக்கு ஒன்னும் புரியல ஹீரோக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு அழகான பொண்ணு வருவா. நீங்க தான் அந்த மாஸ்டர் ரென்னா? இல்ல அவர் அப்படி கிடையாது, அவர் ஒரு பிச்சைக்காரரு. நான் தான் சீசோ ரென்டி அண்ட் கிளான சேர்ந்தவன். டேய் பைத்தியம் வாணிய, நான் தான்டா மாஸ்டர் என்ன போயிட்டு பிச்சைக்காரன் சொல்றேன். அவ என்ன தான்டா கேட்டான். பைத்தியரை தற்கொலை வை அந்த டைம் வந்துட்டு நம்ம யூவாங்க தான். அப்ப நம்ம மாஸ்டர் பார்த்து நீ தான் அந்த ஸ்டோன் டீமன். அப்போ டே பைத்தியமே அது நாட்டா உனக்குடா பிரச்சனைன்ற மாதிரி அவனை கேட்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் சி நீங்க தானே அது அப்படின்னு அந்த பொண்ணு அவங்ககிட்ட பார்த்துட்டு லாஸ்ட் டைம் நான் பார்த்ததை விட நீங்க இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமா மாறிட்டு இருக்கீங்க. உடனே பார்த்து ஹீரோக்கு வரும் ஃபீலிங், இவதான் நமக்கு ஏத்த ஜோடியே, என் ஆட்டியை எவ்வளவு துடிக்குது இப்படி. அப்பனா இவதான் நமக்கான அந்த டேட்டிங் பொருள் அவ்வா. உடனே அவ்வளவு ஹீரோ இம்ப்ரெஸா பாப்பா. நான் தான் ஜி ஃபிக்ஷியோ, இந்த சிட்டியோடைய கவர்மெண்டோடைய சின்ன ஒரு யூனிட்டோடைய லீடரா இருக்கேன். இந்த சிட்டியில நிறைய கார்டிங் வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். அப்படிங்களா, நான் தான் என்னோட கிளானோடைய சீனியர் சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி வரும்போது டக்குன்னு பார்த்தா கால் தடி அவமாலேயே போய் விழுந்துருவான். அப்ப அந்த சீனியர் வேற லெவலா இருக்கும். ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் சி, ரொம்ப நாள் கழிச்சு சரி ரொம்ப காலங்கள் கழிச்சு இதே மாதிரியான விஷயங்களை என்கிட்ட பண்றீங்க, உங்க கால்கள் இன்னும் வீக்கா இருக்கா அப்படிதான் நான் நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் ஜி. பரவாயில்ல நீங்க தானே பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவன் ஹீரோ மேல இருக்கிற மரியாதை சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா கவர்மெண்டோட ஆட்கள் எல்லாருமே மிஸ் ஜி தான் அந்த ஒரு லீடரா இருக்கிறதுல பாஸ் ஒரு வழியா அந்த சஸ்பெக்ட் நம்ம பிடிச்சாச்சு, இவங்க கிட்ட தான் அந்த கன் இருந்துச்சு. அந்த டைம் ஆந்தாலும் பார்த்தா இங்க பாருங்க உடனடியா அந்த கன் என் கிட்ட கொடுங்க, அது என்னோடது, நீங்களும் அந்த தோரத்து கூட தகுதி இல்லாத ஆளுங்க. அப்போ இவன் ஒன்னும் அந்த பெல்லி பேண்ட் எடுத்த ஆள்லாம் கிடையாது, ஆனா இல்லீகலான ஐட்டத்தை வச்சுட்டு இருக்கானே அதுக்கு என்னப்போ நான் அந்த பெல்லி பேண்ட்ல எடுக்கிற ஆள்லாம் கிடையாது. டேய் என்னடா பண்ணீங்கன்ற மாதிரி உள்ள பக்கம் அவனுங்கெல்லாம் பார்க்க கவர்மெண்டோட ஆட்கள் பார்த்தா அவன் துணியை கேட்டுறாங்க, என்னடா உலகுள்ள மறைச்சு வச்சிருக்கேன். உலகுள்ள பார்த்தா துணியை வித்தியாசமா போட்டு வச்சிருக்கா பனியன் பதில். ஹீரோடைய மாஸ்டரும் டேய் என்னடா இது துணி இப்படிலாம் இருக்கு, இவன் நம்மள விட பயங்கரமான ஆளா இருப்பான் போலியா. ஆமா மாஸ்டர் நீங்க சொல்ற சரிதான். டேய் என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்களா இதான என்னுடைய பர்சனல் ஹாபியே, இது நார்மலான பேர் கிடையாதுடா, உலகுள்ள என்னுடைய கிளான பத்தின விஷயங்களை எழுதி வச்சிருக்கேன்டா. ஜி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. டிங்டியாங் பாரடைஸா ஃபேன் ஃபையா நீங்க இப்ப படிச்சு என்ன பிரயோஜனம், நான் டென் ஹெவன் டேனுடைய முக்கியமான ஆளு, என்ன அரெஸ்ட் பண்ணது தெரிஞ்சா கண்டிப்பா என்னுடைய அண்ணன் உங்களை சும்மா விட மாட்டான், நீங்க எல்லாரும் செத்துங்க, என் பிரதர் வந்து உங்களை கொன்னிடுவான். யோ என்னையா பேசிட்டு இருக்க, ஓ அண்ணன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவர்மெண்டோட ஆட்கள் மூலியமா அரெஸ்ட் பண்ணப்பட்டதே, தலைவன் யார் தெரியுதா, இது எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல வந்து தலைவன் அரெஸ்ட் பண்ணால ரென் ஹெவனுடைய கிளான் லீடர், அவனுடைய பிரதர் இவரு, அடுத்தது நீங்க தான் அரெஸ்ட் ஆக போறீங்க. என்னது என் அண்ணனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இது எப்ப நடந்தது அப்படின்னு தலைவன் அதிர்ச்சி ஆகிறான். அதுக்கப்புறம் ஜியும் என்ன மன்னிச்சிருங்க, இது தப்பான புரிதல்ல என்னுடைய ஆட்கள் உங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல நீங்க விசாரணை தானே பண்ணீங்க, சரி நான் போயிட்டு வரேன்ற மாதிரி ஹீரோ கிளம்ப. அந்த டைம் பார்த்தா அவ வெக்கப்பட்டுக்குன்னு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவங்க கிட்ட சில விஷயங்களை சொல்லி ஆகணும், அது என்னன்னா எல்லாரும் இருக்கும்போது என்னால சொல்ல முடியாது, அதனாலதான் தனியா சொல்றேன். உடனே ஹீரோக்கு லவ் தான் சொல்ல போறாங்களோ நல்ல விஷயம்னு சொல்லிட்டு யோசிப்பான். அவ வெக்கப்பட்டுக்குன்னு டுமாரோ அந்த சிட்டிக்கு வெளியில இருக்கிற அந்த மிரர் லேக் கிட்ட நம்ம மீட் பண்ணலாமா, என்னடா இது ஃபீலிங் எப்படி இருக்குன்ற மாதிரி ஹீரோ திரும்பி யோசிப்பான். மாஸ்டரும் ஆஹா ஒரு வழியா என்னுடைய அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா, ஆனா லேட்டா கிடைக்குதே அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சாங்குன்ற அந்த பொண்ணு பார்த்துட்டு கடுப்பாயிடுவான். டேய் உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஜீவம் கேட்க, பசிக்குதா இந்த பேன் கேப் வேணா சாப்பிடு, பசிக்குதுன்னா சாப்பிடுறேன், அப்பதான் வயிறு கபகபன்னு எரியாது, அவளுக்கு எரியறது வேற இடம். அதுக்கப்புறம் அவ பார்த்தா அதே இடத்துல அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆசாசியா. அவ வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்க, மிஸ் ஜி நான் வந்துட்டேன், எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி என்ன மிஸ்டர் சீஷோ வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க, யோ என்னையா இது கோலம், தலைவன் பார்த்தா அதுக்கப்புறம் கோலமே வேற மாதிரி இருக்கும். டே யாரா நீ அப்படின்ற மாதிரி அவனை பக்கம் சாக்காக. அந்த கோலத்தை பாத்தீங்கன்னா நான் விளையாடுற ஒரு கேம்ல ஒரு கேரக்டரோட ஸ்கின் மாதிரி இருக்கு, நான் தான் என்ன அடையாளம் தெரியலையா உங்களுடைய மிஸ்டர் ஷீசோ ஸ்டோன் டீமன், நானு பதட்டப்படாதீங்க அப்படின்னு ஹீரோடைய பாடி லாங்குவேஜ் வித்தியாசமா இருக்கு. மிஸ்டர் சி உங்களுக்கு என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரியான ஒரு அவுட்ஃபிட்ல வந்திருக்கீங்க, ஆஹா இவன் ஆச்சரியப்படுறதே தெரியுது, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு மாஸ்டர் சொன்னது உண்மைதான். அப்போ அப்புறம் பார்த்தா அந்த ஆள் தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கான். ஹீரோவை அவ கிளம்புறதுக்கு முன்னாடியே எங்க பாரா அவன் உன்னை கூப்பிட்டுருக்கான், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும், வெளியே போறோன்னா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுன்னு போ, நான் அதுக்கு உனக்கு சூஸ் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு அவன் தான் இதை போட்டு விட்டுருப்பான். ஆனா இங்க நடந்ததுனால அவன் பயந்துதான் மிச்சம் இதுல. ஆனா ஹீரோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான் அதையும். அதுக்கப்புறம் அவன் மிஸ்டர் சி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி
இன்னைக்கு ஆக்சுவலி என்ன தெரியுமா அப்படின்னு வைக்கப்பட்டுனே ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரவோ ஹீரோ ஒரு பக்கம் நீங்க எதை சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்து திரும்பவும் மாசம் இருக்க இவங்க கிளான் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஷாங்கன் அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு டீ எடுத்துன்னு வரவும் அந்த பொண்ணு இவளை பார்த்துட்டு கடுப்பாயிடுவா. ஏந்தாங்க டீ சாப்பிடுங்க ரொம்ப தேங்க்ஸ். ஹீரோவும் ஏன்பா மிரர்ல கிட்ட நீங்க போன 2 பேரும் ஏன்பா திரும்ப இங்க வந்தீங்க? அது காரணம் இருக்கு. அது என்னன்னா உங்களுடைய முன்னிலையில ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் மாஸ்டர், அதுக்காக தான் நாங்க திரும்ப வந்தோம். ஷாங்கன் அந்த பொண்ணு இந்த விஷயத்த கேட்ட உடனே கடுப்பாயிடுவா. எனக்கு தெரிஞ்சு இவ நம்ம ஷீசோவுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் இந்த இடத்துல கொடுக்க தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நம்ம மாஸ்டர் முன்னாடி ஒப்புதல் வாங்க வந்துட்டாங்களோ. ஒருவேளை இவ கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்றாளா நம்மளுடைய ஷீசோவை? பட மாட்டான் நீ ஒண்ணு தனியா வெளியே வாடி குமரி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ பார்த்தவன சண்டை காட்சி மாதிரி வெயிட் பண்ணிருக்கா. நான் தான் ஷீசோவுடைய ஃபியூச்சர் ஒய்ஃபா இருக்கணும்னு ஆசைப்பட்ட இவ ஒருத்தி போந்துட்டாலே விட மாட்டேன், இதை நடக்க விட மாட்டேன். அதுக்கு தான் அவன் நிறைய கிஃப்ட் எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கலாம். கண்டிப்பா விட மாட்டான்டி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் முக்கியமான விஷயத்த சொல்ல வர்றா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், இதுதான் என்னுடைய கடைசி நம்பிக்கை, உங்ககிட்ட ஒரு உதவி அப்படின்ற மாதிரி சொல்ல மாதிரி உன பக்கம் நடக்க விட மாட்டேன், நீ மேரேஜ்ல நீ பண்ணக்கூடாது சொல்லி இவ கத்திட்டு இருக்க. இவங்க எல்லாரும் வாய போல பார்ப்பாங்க, என்ன கதை பேசிட்டு இருந்தா நீ என்னடி கத்திட்டு இருக்கின்ற மாதிரி. என்ன மன்னிச்சிருங்க நான் ஓரம் போடுறேன். இங்க பாருங்க மாஸ்டர், கவர்மெண்ட்ல சில நாட்கள ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இதனால வந்து நிறைய விதமான கிரிமினல்ஸ் நம்மளுடைய டவுன்ல சுத்திட்டு நிறைய தப்பான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கு. நான் எந்த ஒரு கிளானையும் இந்த இடத்துல நம்புறதுக்கு தயாரா இல்ல, ஏன்னா யாருமே எங்களுக்கு உதவி பண்ணவும் தயாரா இல்ல. அதே மாதிரி பலசாலியாவும் எனக்கு தெரியல. நான் இங்க வந்ததுக்கான காரணமே நீங்க ரொம்ப பலசாலியான ஆளா. அது மட்டும் இல்லாம மிஸ்டர் சீசோ வந்து நிறைய விதமான சண்டைகள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்காரு. அவருடைய பலம் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓ இதான் விஷயமா? ஆனா என்னுடையதே ஒரு சின்ன கிளான் தான் பாவனி, வேற வழி இல்ல, உனக்கு உதவி பண்ணணும்னு தான் எனக்கும் ஆசை. அதனால சீசோ நம்மளுடைய கிளான் சார்பா நீ தாண்டா ரொம்ப பர்ஃபெக்டான ஆளு, அதனால நீ இவ கூட போயிட்டு உதவி பண்ணு. இவ இதை கேட்ட உடனே வைக்கப்பட்டுட்டு ரொம்பவும் நல்ல விஷயம்ன்ற மாதிரி கையை பிடிச்சி சொல்லுவா. சீசோ இப்பதான் எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. ஷாங் உன்ன பக்கம் வெறி அவரா எவ்வளவு தெரிஞ்ச ஆளோடைய கையை பிடிப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ வெயிட் பண்ண உடனே அந்த இடத்துக்கு வந்துருவான். மிஸ்டர் சி நான் வந்துட்டேன், லேட் ஆயிடுச்சா என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல நான் ரொம்ப நேரத்தில் வெயிட் பண்ணல. எங்க கவர்மெண்ட்ல அதிகப்படியான மேன் பவர் இல்லாதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். பரவாயில்ல விடுங்க, நான் இது சும்மா உதவி தானே பண்றேன், இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்க? அது மட்டும் இல்லாம என் கிட்ட உதவி கேட்டதுல என்னுடைய கவர்மெண்டோடைய வேலையை நான் செஞ்சு செய்யறேன், கெட்டவங்களை அழிக்கிறேன், நான் கவலையப்படாதீங்க. மாஸ்டர் கிளம்பி வரதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பான். எங்க பாடுறா அவங்க உங்ககிட்டயே வந்து உதவி கேட்கறதுனால நீ அவளுக்கு போயிட்டு கூட இருந்து உதவி பண்ண, இதுதான் நல்ல வாய்ப்பு. உன்னுடைய ஸ்கில் எல்லாம் என்னன்றதை காமிச்சு அவளை எப்படியாச்சும் மயக்கி உன்னுடைய வலையில போட்டுக்கும். அப்பதான் பின்னாடி நீ ரொம்பவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அவங்க கூட சேர்ந்து. அப்புறம் அவ உனக்கு தான் சொந்தமா சொல்லவும் நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்க. அப்புறம் தன்னுடைய சபார்டினேட்ஸை அறிமுகப்படுத்துறான். இவங்க எல்லாரும் தான் என்னுடைய சபார்டினேட்ஸ். இங்க பாருங்கப்பா, நம்ம எல்லாரும் ரெண்டு பேரை டீமா பிரிய போறோம். ஓகே, எதனா எந்த இடத்துல நடந்துச்சுன்னா எனக்கு உடனடியாக ரிப்போர்ட் கொடுங்க. நம்ம எல்லாரும் பிரிவும் தொட்டு பார்த்துட்டு அப்ப திடீர்னு பார்த்தா இவங்க யாரும் அட்டாக் பண்ற மாதிரி வராங்க. உடனே பார்த்தா எல்லாரும் தற்காத்துக்கு நம்ம ஹீரோ இவளுக்கு பாதுகாப்பா இருக்கான். கொலை பண்ணவங்க யாரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி பார்க்கவும் ஹீரோவும் எங்க இருக்காங்க அவங்க, என்ன விட்டுருக்காடா, என்னடா பிடிக்கிறீங்க, நான் வயசான காலத்துல நடக்கூட முடியாம இருக்கேன் அப்படின்னு பார்க்க நம்ம ஹீரோவை மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ண அந்த பாட்டி தாங்க இருக்காங்க. எங்க பாருங்க பாட்டி, தேவையில்லாம ரோட இப்படி கேர்லெஸ்ஸா கிராஸ் பண்ணாதீங்க. டேய் நான் எங்கடா ரோடே கிராஸ் பண்ணலடா, என் வீடு இந்த சைடு தான் இருக்குது, அங்கதானே போயிட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தா மிஸ் ஜியும் பரவாயில்ல பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. ஹீரோவும் ஏன்பா ஓல்டு லேடியை போயிட்டு அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அது என்னப்பா கதையா இருக்குதாங்க, பாவம் அவங்க வீட்டுக்கு போறது கூட விட மாட்டாங்களே. இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க, பெரிய பெரிய கேஸ் இந்த இடத்துல வரும். அப்ப அந்த பிரச்சனை எல்லாமே சமாளிக்க நீங்க தான் கூட இருக்க போறீங்க. அடுத்த முறை பெரிய சான்ஸ் கிடைச்சுன்னா விட்டாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இவரோட சபார்டினேட்ஸ். பாஸ் ஒரு முக்கியமான விஷயம், கெட்ட செய்தி. மாந்தான் ஷோ வந்து அவங்களுடைய வழி தவறி போயிட்டாங்களா அந்த இடத்துல. அவங்களுடைய நார்த் சிட்டிக்கு போக வேண்டிய வழியை நாங்க போயிட்டு சொல்லிட்டு வரோம். போங்க உடனடியா போயிட்டு அவங்களுக்கு வழி காமிங்க. 2 டீமா பிரிவோம். டீம் ஏ வந்து அந்த வேலையை பாருங்க, டீம் பி வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ்ல போயிட்டு வெயிட் பண்ணுங்க, எதிரிகள் உள்ள நுழையிறாங்களான்னு. அப்புறம் டீம் சி நம்ம வந்து போயிட்டு நம்மளுடைய வேலையை பார்ப்போம். இந்த முறை கட்டவங்க யாரையும் விடக்கூடாது. நம்ம ஹீரோ போய் யோசிக்கிறான். இப்பதான் புரியுது எதுக்காக உங்களுடைய கவர்மெண்ட்ல இவ்வளவு மேன் பவர் கம்மியா இருக்குன்னு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் சைடுல இவங்க இருக்கும்போது மிஸ் ஜியும் நீங்க பண்ற எல்லா விதமான உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் எங்க பெருசா பண்ண எதுவும் வேணாம், உண்மையை சொல்ல போனா வந்ததுல இருந்து நான் எதுவுமே பண்ணலையே. அப்புறம் நீங்க எதுக்காக ஒரு கவர்மெண்டோட அபிஷியல் லீடரா மாறினீங்க? அதுக்காக காரணம் கவர்மெண்ட் வந்து எப்பயோ ஒரு மோசமான தீஃப் அரெஸ்ட் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நான் அதுல சேர்ந்தேன். அதுலயும் எங்க அப்பா ஆக்சிடென்ட்டா இறந்துட்டாரு. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு இந்த வேலையை பார்த்துட்டு அந்த ஈவில் தீஃபா தான் இருக்கணும், அவனை சும்மா விடக்கூடாது, கவலையப்படாதீங்க, அவனை பிடிச்சி உங்களுக்கு உதவி பண்றேன். நிச்சயம் நீங்க கவலையப்படாதீங்க, உங்க அப்பாவுடைய ஆன்மா வந்து நிம்மதியா தான் ஹெவனுக்கு போகும். அவ அதுக்கப்புறம் உண்மையா சொல்றேன். உண்மையை சொல்ல போனா எங்க அப்பா தான் அந்த கெட்ட தீஃபே. என்னதே கெட்ட தீஃபோடைய பொண்ணா நீங்கன்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போன பிறகுதான் இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா. அந்த டைம் முடிவு பண்ணேன், எப்படியாச்சும் இந்த ஒரு கவர்மெண்டோடைய ஆர்மி யூனிட்ல லீடர் ஆகணும்னு. அது மட்டும் இல்லாம வருங்காலத்துல வரக்கூடிய புதிய கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணணும். எங்க அப்பா மாதிரி யாருமே விட மாட்டேன். என் ஃபேமிலியை திரும்ப பழி மாதிரி மாத்தணும். அதுக்காக தான் ஆசைப்பட்டு இருக்கேன். மிஸ் ஜி நீங்க கவலையப்படாதீங்க, நான் உங்களுக்கு கூடவே இருக்கல, நான் உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அந்த டைம் அவன் வாயை மூடிட்டு கிட்ட இழுத்து பிடிச்சி போறாங்க. கேர்ஃபுல்லாரு அவனுக்கு வந்துட்டானுங்க. மிஸ் ஜி என்ன பண்றீங்க, எனக்கு அதோட ஒட்டுது. அதை விட அந்த கிரிமினல்ஸ் வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்க்க அந்த கிரிமினல்ஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்களுக்கு ஒரு நிறைய நிக்நேம் இருக்கு. யூ ஃபேஸ்டு ரஃப். இவங்க இந்த லோக்கல் கிரிமினல்ஸ், இவங்க நிறைய விதமான குற்றங்கள் இந்த இடத்துல பண்ணிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக பிடிபடாமல் இருக்காங்க. இவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ்னால இன்னைக்கு நம்ம இவங்களை எப்படியாச்சும் பிடிச்சாகணும், விடக்கூடாது, இவங்களை தப்பிக்கவே விடக்கூடாது. ஹீரோவை ஒரு பக்கம் இவங்க சொன்னது போல அந்த விஷயத்தை யோசிக்கிறான். கண்டிப்பாக இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு, கண்டிப்பாக இவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு யோசிக்கிறான். அதோட இந்த தெளிஞ்ச எபிசோடு முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். இதே போல அடுத்த எபிசோடு வேற லெவலாக இருக்க போது முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பொறுமையா பாருங்க. இந்த அனிமேல சில பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அந்த ஸ்வார்ட் மேடன்றவன் படிக்க தெரியாதவன், சில விஷயங்களை வந்து தப்பாவே புரிஞ்சிக்கக்கூடியவன், ஆனாலும் ஹீரோக்கு வந்து டஃப் கொடுக்குற வகையில பவர்ஃபுல்லா இருப்பான். நம்ம ஹீரோன்றவன் அவனுக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்காது, ஆனா எப்படியோ பார்த்தா செட் ஆயிடும். புதுசா வந்திருக்க பொண்ணு யாருடானா ஒரு கவர்மெண்ட் அபிஷியலா இருக்கிற ஒரு ஆர்மியோடைய லீடரா இருக்கிறவன். அவளுக்கு வந்து மேன் பவருக்கு ஆள் யாருமே இல்லை. அதனால தன்னுடைய பவரை பயன்படுத்தி அவங்களை அரெஸ்ட் பண்ணாலும் ஆட்பல தேவை. அதனாலதான் நம்ம ஹீரோவை சூஸ் பண்ணி அவனுடைய கிளான்ல போயிட்டு மாஸ்டர் கிட்ட கேட்டிருப்பான். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அலப்பறை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமான விஷயம், ஹீரோக்கு வந்து அந்த ஸ்டோன் டீமன்ற பவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ல ரிலீஸ் பண்ணிருப்பான் லைட்டா. அது இதுக்கப்புறமும் நிறைய விதமான எபிசோட்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவான். கண்டிப்பா அது வேற லெவலா இருக்கும். முடிஞ்சதுக்கு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தான் எல்லாமே வரும். முக்கியமான விஷயம், அந்த ஒரு பவரை வந்து யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது, அவனுடைய மாஸ்டரால தான் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அவன் மாஸ்டர் அவ்வளவு பவர்ஃபுல். ஆனா பார்த்தா காமெடியா காமிச்சிருக்கானுங்க. உண்மையிலேயே இந்த அனிமேல காமெடி தாங்க வேற லெவலு. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன். இந்த அனிமேல இப்படி பண்ணிருக்கானுங்க. கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு தான் சொல்லணும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஆனா உண்மையை சொல்ல போனா இதுல லைட்டா இந்த மாதிரியான கலவைகள் கலந்து வரும். அந்த ஷாங்கன்ற பொண்ணு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவ்வளவுதான் ஒய்ஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறா. இப்போ புதுசா பார்த்தா மிஸ் ஜின்றவங்க வந்திருக்காங்க. அவங்க ஒன்னொரு பக்கம் என்னென்ன பண்ண போறாங்கன்றதெல்லாம் தெரியல. கடைசியில நம்ம ஹீரோக்கு யாருதான் செட் ஆக போறாங்கன்னு தெரியல, இல்ல 3 பேருமே செட் ஆயிடுவாங்கன்னு தெரியல. அது எல்லாமே பொறுமையா இருந்து பார்ப்போம். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோமா.